ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் சொல்லியிருந்தேன், இதை மட்டும் படித்தா போதும் 100% நாளைக்கு நீங்கள் 60 மார்க் எடுக்கணும்னு நினச்சா அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஒன் வேர்டு மட்டும்தான் உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாம். மற்றபடி கேள்வி பதிலுக்கு இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் பாடம் கம்மி அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே 100% போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் அதையும் நிறைய பேர் நம்பாமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில். பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், 100% இதுவே போதும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? தமிழர்கள் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தனர்? பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு. இன எழுத்துக்கள் என்றால் என்ன? மீனவர்கள் தனது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை? எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார்? நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? செய்யுள், உரைநடை, புரியுங்களா? இலக்கண பகுதி. இதுக்கு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே போதும். அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுலேயே உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டியது வெறும் 3. நான் 5 கொடுத்துருக்கேன். இந்த 5 எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னம்னா, நீங்கள் எழுத வேண்டிய 3மே நான் கொடுத்த கேள்வியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 கொடுத்துருக்கோம். நாளைக்கு மார்னிங் எக்ஸாம். மார்னிங் இப்போ ஒரு 10 மணி வரை படிக்கிறீங்க. மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிச்சு ஒரு 2 hours படிக்கிறீங்க அப்படின்னம்னால இதில் இருக்கக்கூடியதை மட்டும் படிங்க. தமிழரின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை? காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர்? ஆச்சார கோவை கூறும் 8 வித்துக்கள். தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்? நீங்கள் வசிக்கும் பகுதியில். இது வந்து ஜென்ரல் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது 2 மட்டும்தான் நமக்கு இருக்குது. இது 2 தான், வேறு வழி இல்லை, கேட்டாகணும். பொங்கல் திருநாள் கட்டுரை. பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றதை பரிசு அனுப்பிய மாமாவிற்கு நன்றி செலுத்தும் கடிதம். ஒருவேளை ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இதை செப்பரேட்டாக 2 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். அதனால் 2யுமே படிச்சுக்கோங்க. மற்றபடி மேலே இருக்கக்கூடியதில் அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுதுக. இது 1 படித்தா போதும். இல்லை உழைப்பே மூலதனம் கரையை சுருக்கி எழுதுக. இது 1 படித்தா போதும். 2ல் 1. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதுதான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை. 2ல் ஏதாவது 1 படிச்சுக்கோங்க. மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% எக்ஸாமில் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட்.